எல்லாத்துக்கும் வணக்கம். திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்ங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு நாமக்கல் போகிற ராயர்குளம் இடத்துல இருக்குங்க. இன்றைக்கி அது ஃபார்ம் அன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டது அதெல்லாம் பார்ட் 1 போட்டேன். பார்ட் 1 கொஞ்சம் எடுக்க முடியலைங்க. காடு ஜஸ்ட்டு உழவு ஓட்டின வாக்கில் அப்படின்னு நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபென்சிங்கு எல்லாம் ரிங்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், ஏன்னா ஒன்ஸ் போட்டுட்டோம்னா மறுபடியும் அதை வந்து இது பண்ண முடியாது, மாற்றி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பண்ணும்போதே கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு, அது இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுங்க. அதனால் எதுவும் பண்ண முடில. பார்ட் 2 அந்த மாதிரி எதுவும் எடுத்து போட முடில. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி. நம்ம உள்ள அந்த ஷெட்டுக்கு பதிலாக கேஜ் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் கேஜ்னால் எப்படி போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து டபுள் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்குங்க. நான் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். 1 கேஜி பண்ணுறேன்னு இருக்காங்க. அது பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரியே ஒரு 10 கேஜி போட்டுக்கலான்ட்டு. அது இல்லாமல் ரிங்கும் சேவலுக்கு ரிங்கெலாம் சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு 10 ரிங்கு சொல்லியிருக்குங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் சொல்லிக்கிட்டு அதனால் வீடியோ போட முடில, ரெடி பண்ண முடில. ரெடி பண்ண வீடியோ எதுவும் எடுக்க முடியும்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறது இவ்வளோ தான் இருந்துகிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 10 to 15 கோழி மொத்தமாக சின்ன குஞ்சு பெருசு எல்லாமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். மீதி ப்ரீடிங் சேவல் 2 ஃபீமேல், ஒரு 12 ஃபீமேல் வெளியில் இருக்குது. பேக்கப் எடுத்துகிட்டு வெளியில் விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பேக்கப் எடுக்கிறது எதுனாலும் அங்கே தான் இருக்கணும் இங்கே. ஏன்னா இது டிசீஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் அங்கே பத்திரமா வச்சுருக்கணும் அப்படிங்கிறத அங்கே இது பண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் கிளியர் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எதுவுமே. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக ப்ரீடிங் பேர் காப்பாற்றிட்டா போதும், நம்ம எப்போவும் லைன் பிடிச்சிக்கலாம். அதனால் அங்கே தனியாக விட்டு வச்சுருக்கோம். மற்றபடி மீதியெல்லாம் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ முழுக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆணிக்காலுக்காக ஒரு ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தார். நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்டில் ஆணிக்கால் வீடியோ போடுங்கன்னாரு. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆணி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடில. அதாவது நான் பண்ண வரைக்கும் என்னால் கிளியர் பண்ண முடில. ஒரு 2-3 விதமாக சொல்லியிருந்தாங்க. நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சியில் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த காலை ஊற வச்சுட்டு வெளியில் எடுத்து வேப்பெண்ணையும் மஞ்சத்தூள் கல்லுப்பு அந்த மாதிரி வச்சு கட்ட சொன்னாங்க. அதுவும் கட்டி பார்த்தேன். அது பெரிய ஆணிலாம் கிளியர் ஆகலை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, வெறும் சாக்கில் போட்டு ரிங்குக்குள்ளே கல்லுப்பு பாக்கெட் ஒரு 3 பாக்கெட் 4 பாக்கெட் கொட்டி நிற்க வைக்க சொன்னாங்க. அதுக்கும் அந்த பெரிய ஆணி ஒன்றும் பெருசாக கிளியர் ஆகலை. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் வந்த ஆணி வந்து நான் கிளியர் பண்ணேன். அதாவது பட்டா வந்து கூவுறதுக்கு முன்னாடியே நம்மளது மேலேருந்து கொதிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பட்டாக்கு வந்த ஆணி வந்து கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ரிங்கில் இருக்கிற இந்த சேவலுக்கு தான் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஆணி வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப சின்ன ஆணி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இது 7 மாதத்து பட்டா தான். பட் நம்மளது மேலே மரத்துலேருந்து கொதிக்கிறனால ஆணி விழுந்தது. அதை கிளியர் பண்ணிட்டு தான் மறுபடியும் இப்போ கட்டு போட்டு அந்த புண்ணு அறதாக கட்டு போட்டு வச்சுருக்கோம். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டேஜ் தான் பண்ணேன். கரெக்டாக அந்த ஆணிக்கு நேராக வந்து அந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும், அந்த ரவுண்டு அதுக்குள்ளே லைட்டாக மருந்து இருக்கும். அதை நேராக அதில் வச்சு கட்டி ஆனால் 2 to 4 நாளில் மாற்ற சொன்னாங்க. நான் மாற்றலை. நான் 1 வீக் வரைக்கும் ஒன்று விட்டுருந்தேன். மறுபடியும் 1 வீக் கழிச்சு மறுபடியும் அதிலே இன்னொன்று அதே பேண்டேஜே மறுபடியும் இன்னொருக்கா போட்டேன். 1 வீக் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த கெட்டியாக இருக்கிறது அதுவாக நம்ம எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு போடலாம். பட் நான் அதை எடுத்து விடல. ஃபஸ்ட்டு இதை கட்டி 1 வீக் வச்சுருந்துட்டு அப்புறம் அந்த உள் பக்கமாக இருந்ததை எடுத்து விட்டுட்டு 1 வீக் கழிச்சு பிரிச்சுட்டு அந்த பேண்டேஜ் எடுத்துகிட்டு உள் பக்கமாக இருந்ததை பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பேண்டேஜ் வச்சு ஒரு 10 டேஸ் பக்கமாக கட்டியிருந்தேன். அதை நான் பிரிக்கவே இல்லை, 10 டேஸ் பக்கமாக வச்சுருந்தேன். வச்சுருந்துட்டு மறுபடியும் கட்டு பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி பெரிய அந்த அடை மாதிரி ஃபுல்லாக உள்ளே இருந்து வந்துருச்சு, கிளியர் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவுமே வைக்கல. ஜஸ்ட்டு டிஞ்சர் மட்டும் வச்சு ஒரு துணியில் டிஞ்சர் வச்சு மேலே அப்படியே கட்டு போட்டு கட்டி விட்ருக்கேன் அந்த புண்ணு கயிறுக்காக. நான் முழுக்க இப்படி தான் பண்ணினேன். ஆனால் நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு போட்டு நிற்க வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இந்த கஞ்சி சாதம் வடித்த கஞ்சியில் வந்து டெய்லியும் 1 டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கஞ்சி வடித்து கல்லுப்பு மஞ்சள் வச்சு கூட கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ரிசல்ட் அதெல்லாம் நான் வந்து பண்ணி பார்க்கல. பண்ணி பார்க்கல மீன்ஸ் பெரிய ஆணிகளுக்குலாம் அது பண்ணேன். பெரிய ஆணி கிளியர் ஆகலை. இந்த பேண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஜ்டு சேவல் ஒரு 2 வயசு ஆன சேவல்கள் நல்லா ஆணி பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆணிகளாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியல. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆணி மட்டும்தான் நான் கிளியர் பண்ணேன். மற்றபடி எதுவும் கிளியர் பண்ண முடியல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில் கிளியர் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதர், நீங்கள் கேட்டதை இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். மற்றது எதுனாலும் வெளியில் யார்கிட்டே தெரியினாலும் கேட்டுங்க, இல்லை தெரிஞ்சிங்க இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தான் நான் கிளியர் பண்ணேன். பேண்டேஜ் இது தான். ஏன்னா இது புதுசாக வாங்கி நான் பண்ணதான். எக்ஸ்பைரி டேட்டு இருக்கும். ஒரு பேக்கெட்டு 4 பேண்டேஜ் வரும். நீங்கள் வாங்கி வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.